அடுத்து அவர் சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, பிஜே 12 மைல்களுக்கு மேல பெண்கள் பயணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. சகோதரர் பிஜே அவர்கள் இதே 2 வருடங்களுக்கு முன்பாக 3 வருடங்களுக்கு முன்பாக அவரும் பேசியிருக்கின்றார். அதாவது 12 மைல்களுக்கு மேலே ஒரு பெண் வீட்டை விட்டு புறப்படுவது, மகரமான ஆண் துணை இல்லாமல் புறப்படுவது ஹராம் என்றே பேசியிருக்கின்றார். 12 மைல்களுக்கு மேல ஒரு பெண் மகரமான துணை இல்லாம பயணிக்க கூடாதுன்னு சொல்லி பிஜேவே பேசிவிட்டு இப்ப இந்த மாதிரி சொல்றது சரியா? பிஜே இதுக்கு பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு அடுத்த ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இது நம்ம கொஞ்சம் விரிவா இதை அலசி ஆராய வேண்டும். அதாவது முதல்ல நாம ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறதாக இருந்தால் அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை முதல்ல ஆய்வு செய்யணும். அப்படி ஆய்வு செய்யாம 1980 இவர் தர்காக்கே போகலான்னு சொன்னாரு. இதோ பாருங்கள், தர்காக்கு போனதுக்கு ஆதாரம்னு காட்டினா அதை யாராவது நம்பலாமா? அதை நம்ப முடியுமா? தர்காவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணும் பொழுது கூட மதுகப் ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தார் பிஜே. மதுகப்பு கூடும் அப்படின்ற ரீதியில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆய்வு பண்ணும் பொழுதுதான் மதுகப்புன்றதெல்லாம் மார்க்கத்தில் இல்ல, அதெல்லாம் குப்பை அப்படின்றத விளங்கிக்கிட்டாங்க. ஒரு நபரை பற்றி நாம விமர்சனம் செய்வதாக இருந்தால் அந்த விமர்சனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இப்ப அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத வச்சுதான் நம்ம விமர்சனம் பண்ணணுமே ஒழிய, ஏற்கனவே நம்ம ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்போமே அதை வச்சு நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. மனிதன் என்ற அடிப்படையில எல்லாருமே என்ன செய்வாங்க, ஒரு ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வுல ஒரு முடிவு அவங்களுக்கு தெரியும், இந்த முடிவுன்னு அறிவிப்பாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஆதாரங்கள் அவங்க கவனிக்காம விட்டிருந்த நிலையில யாரும் சுட்டி காட்டுவார்களே, ஆனால் அதுக்கப்புறம் அந்த நிலையிலிருந்து மாறுவாங்க. இல்ல, நாங்க ஏற்கனவே எடுத்த நிலையிலிருந்து நாங்க மாறிட்டோம், இது கிடையாது அப்படின்னு சொல்லி நிலைப்பாட மாற்றுவாங்க. இது எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர்களுக்கும் நிகழும். எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர்களாக இருந்தாலும் அப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது. இமாம்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹதீஸ் கலை வல்லுநர்களாக இருக்கட்டும், யாருமே விதிவிலக்கு கிடையாது. காரணம் என்ன? எல்லாரும் மனுஷன் தானே. மனுஷன்ற அடிப்படையில நான் ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணுவேன். என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்டு நான் இது கரெக்ட்னு சொல்றேன். சொல்லிவிட்டு வேற ஒரு விஷயத்தை எனக்கு சுட்டி காட்டப்படும் பொழுது நான் என்னுடைய பலகீனத்தின் அடிப்படையில் அதை கவனிக்காம சொல்லி இருக்கும் பொழுது அதை சுட்டி காட்டும் பொழுது திருத்திக் கொள்ள வேண்டும். அவன் தான் மனுஷன். அப்படி இல்லாம 15 வருஷமா நான் என்ன சொல்லி இருக்கிறேனோ அதுல ஒண்ணுல கூட நான் மாறவே இல்லை, நான் 15 வருஷமா சொன்னதுக்கு எல்லாம் கரெக்ட் தான் எவனாவது வாதிட்டான்னு வைங்க, அவன் அயோக்கியன்னு தெரியும். அந்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பயான் எடுத்து பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பயான் பாருங்க, அன்னைக்கு எந்த கொள்கையில இருந்தனோ அதே கொள்கையில இன்னைக்கு நான் சரியா இருக்கிறேன். மனித இயல்புக்கு மாற்றமா அவன் பேசி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தன்மை தனக்கு வந்திருக்கிறதா அவன் சொல்றான். அல்லாஹ்வுடைய பண்பு தான் அவனுடைய பேச்சுல தவறு வராது. அல்லாஹ்வுடைய பேச்சுல, மனுஷனுடைய பேச்சுல தவறு வரும், மனிதனுடைய முடிவுகள்ல தவறு ஏற்படும். தவறு ஏற்பட்டால் தான் அவன் மனுஷன். முதல்ல இந்த அடிப்படையை விளங்கிக்கிறாம இந்த ஆள் என்ன செய்யறாருன்னா, 12 மைல்கள் தூரத்துக்கு பெண்கள் போகலாம், அதுக்கு மேல போக கூடாதுன்னு பிஜே சொன்னாரா இல்லையா 4 வருஷத்துக்கு முன்னாடி? அது எப்ப சொன்னது? அது ஐதர் கால பழசு. அதுக்கப்புறம் பல்வேறு விதமான ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி பல சகோதரர்கள், பல அறிஞர்கள் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி இருந்தாங்க. இது எப்ப நடந்துச்சுன்னா கரெக்டா தேதி வாரியா நம்ம சொல்லலாம். அதாவது 2010 மே மாசம் 6ஆம் தேதி ஒரு ஆர்டிகல் பிஜே வெளியிடுறாருங்க. ஆன்லைன் பிஜேல இன்றளவும் அந்த ஆர்டிகல் இருக்கின்றது. அந்த ஆர்டிகல் என்ன சொல்றாரு, 12 மைல்கள் அளவுக்கு பெண்கள் தனித்து பிரயாணம் பண்ணலாம், அதுக்கு மேல பிரயாணம் பண்றது கூடாது. ஒரு பரீதுன்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல வருது. அந்த ஹதீஸ்ல ஒரு பரீதுன்னு இப்னு ஹுசைமான வரக்கூடிய ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி 12 மைல்கள் அளவுக்கு பிரயாணம் செய்யலாம், அதுக்கு மேல பிரயாணம் செய்யக்கூடாது என்பதுதான் மார்க்க அடிப்படையில் உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாருங்க. அதுக்கப்புறம் நிறைய சகோதரர்கள் சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டினவனையும் இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது. 3 விதமான கருத்துக்கள் வருது. அதாவது பெண்கள் வெளியவே போகக்கூடாது மகரமான துணை இல்லாம அப்படின்னு ஒரு கருத்து வருது. சரியான பாதுகாப்பு இருந்தால் அவங்க பிரயாணம் மகரமான துணை இல்லாமல் வெளியே போகலாம், பாதுகாப்பு இருந்தால்
அவள் இறையச்சமுடைய பெண்மணியாக இருந்தால் போகலாம் அப்படின்ற ஒரு கருத்து வருது. இன்னொரு கருத்து எப்படி வருது, ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும் போகலாம்னு ஒரு 3 விதமான கருத்துக்கள் இருக்கு. சில ஹதீஸ்கள் இருக்கு. அது அவங்க சொல்லக்கூடியதுல அப்ப இதை உட்கார்ந்து நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வரும் பொழுது அப்ப என்ன செய்யறாங்கன்னா, கடந்த 2011 பிப்ரவரி 15, 16 2 நாட்கள்ல தவ்ஹீத் ஜமாத்துடைய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் கூறுறோம். தவ்ஹீத் ஜமாத்துடைய தலைமையகத்துல தான் இந்த மசூரா நடைபெறுது. ஆலோசனை கூட்டம் நடைபெற்று பெண்கள் தனித்து பிரயாணம் செய்வது தொடர்பாக ஆலோசனை செய்து அதுல உள்ள ஹதீஸ்களை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறோம். இது 2011 பிப்ரவரியில நடக்குதுங்க. அதுக்கு இடையில மே 6ஆம் தேதி எழுதினார்ல, 2010 ஆன்லைன் பீஜில் எழுதிட்டாரு. அதை தொடர்ந்து வந்த அந்த ஆகஸ்ட் மாசம் வந்த அந்த ரமலான் தொடர் உரையில தான் இதை பேசுறாரு. 12 மைல்கள் தூரம் போகலான்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் 2011 தான் ஆய்வு கூடத்தை நடத்துறோம். அந்த ஆய்வுல பிஜே என்ன கருத்துல இருந்தாருன்னா 12 மைல்களுக்கு மேல போக கூடாது அப்படின்ற கருத்துல தான் இருந்தாரு. எம்ஐ சுலைமான் மற்ற இன்னும் சில அறிஞர்கள் நிறைய ஹதீஸ்களை எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டா அப்பதான் மறு ஆய்வு பண்றோம். இதுல தக்லீதுன்றாங்கல்ல, பிஜேவை தக்லீது பண்றோம், அதுக்கும் இது சரியான பதிலடி. பிஜேவை தக்லீது பண்றதா இருந்தா 12 மைல் அவர் சொன்னதை தலையாட்டிட்டு போயிருக்கணும். இந்த ஜமாத் அப்படிப்பட்ட ஜமாத்து கிடையாது. அதுக்கு முரணாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருந்தால் பிஜே சொன்னது மார்க்க நிலைப்பாடு சரியில்லை இருக்குமே, ஆனால் தைரியமா எடுத்து சொல்லுவோம், இது சரியில்லை, நீங்க சொன்னதுக்கு மாற்றமா ஒரு ஹதீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஹதீஸ் எடுத்து போடுறாங்க. எடுத்து போடும் பொழுது அதை ஆய்வு பண்றோம். ஆஹா, இது நம்ம கவனிக்காம விட்டுருக்கிறோம், எப்படிலாம் வருது. அந்த ஆய்வுல என்ன முடிவெடுத்தோம், அதை அப்பயே அடுத்த மாசமே 2011 பிப்ரவரியில இந்த மசூரா கூட்டுறோம். 2011 மார்ச் மாதமே இதை ஏகத்துவத்தில் இந்த முடிவையும் வெளியிட்டு விட்டோம். பெண்கள் தனியாக பிரயாணம் செய்யலாமா அப்படின்ற தலைப்புல மறு ஆய்வு என்ற பெயர்ல நம்ம இது சம்பந்தமான ஹதீஸ்களை எல்லாத்தையும் தொகுத்து எப்படி தொகுக்கிறோம். அதாவது 3 விதமா செய்திகள் வருது. ஒரு பெண்மணி ஒரு இரவு ஒரு பகல், இதுக்கு மேல மானமான ஆண் துணை இல்லாமல் அவ பிரயாணம் செய்யக்கூடாது, கணவனோ அல்லது மனம் முடிக்க தடை செய்யப்பட்ட ஆண் உறவினர்கள் இல்லாம அவ பிரயாணம் செய்யக்கூடாது. புகாரில 1088. அதே மாதிரி அபு சயீத் அல் குத்ரி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி 2 நாள்களுக்கு மேல பயணம் செய்யக்கூடாது, இதுவும் புகாரி தான் 1864. அதே மாதிரி 3 நாள்களுக்கு மேல பயணம் செய்யக்கூடாது, அது புகாரில 1686. இப்படி 3 செய்திகள் இருக்கு. ஒரு நாள் போகக்கூடாது, 2 நாளுக்கு மேல போகக்கூடாது, 3 நாளுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கடுத்து என்னன்னா 12 மைல்களுக்கு மேல போகக்கூடாது. அது இப்னு ஹுசைமால இருக்கு. 4 செய்தி வருது. 4மே ஒன்றுக்கு ஒன்று முரண்படுது. 1 நாளா 2 நாளா 3 நாளா 12 மைலா, 4மே முரண்பட்டா 4 எப்படி சேர்த்து வச்சு விளங்கணும். ஒன்னு முதல்ல சொல்லிருக்கணும், அதுக்கடுத்து 2வது சொல்லிருக்கணும், அதுக்கடுத்து 3வது சொல்லிருக்கணும், அதுக்கடுத்து 3ஐ மாத்திட்டு 4வது ஒன்னு சொல்லிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொல்லியிருந்தா மாத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுல முன்ன பின்ன மாத்தினது எந்த ஆதாரமும் இல்ல. அப்ப என்ன செய்யறது, 4மே தரத்துல ஏதாவது சிறந்ததா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு மற்ற கீழே உள்ள தரத்துல உள்ளதை தள்ளிடலாம் அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ரூல்ஸ். அந்த அடிப்படையில தரத்துல பார்த்தா 4மே தரத்துல கரெக்டா இருக்கு. அப்ப என்ன செய்யணும், முரண்பாடு இல்லாத வகையில சேர்த்து வச்சு விளங்க முடியுமா அப்படின்னா 4மே ஒன்றுக்கு ஒன்று மறுக்குதே, 4மே முரண்பாடா இருக்குதே, அப்ப வகையில முரண்பாடு வராது. அப்ப இந்த 4ஐயுமே தள்ளணும். ஒரு ஆள்கிட்ட வாங்கின கடனை பத்தியே 4 பேரு 4 விதமா சொல்றாங்கன்னு. ஒரு ஆள்கிட்ட தான் கடை வாங்கியிருக்காரு, வாங்குறது ஒரு தடவை தான். 4 பேர் 4 விதமா சொன்னா 4 பேர் சொல்றதும் பொய் தானே. ஏதாவது ஒண்ணு உண்மைன்னா உண்மைக்கு என்ன ஆதாரம்? 4 பேருமே ஆதாரபூர்வமான நபர்கள். அப்ப 4ஐயும் மறுக்கணும் அப்படின்ற அடிப்படையிலையும். அதே நேரத்துல வேற ஹதீஸ்கள் இருக்கு. வேற ஹதீஸ் எப்படி வருது, மகரமான ஆண் துணை இல்லாம ஒரு பெண் பிரயாணம் செய்யவே கூடாது, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. இதுல நேரத்தை பத்தி பேசல, இதுல நாட்களை பத்தி சொல்லப்படல, தூரத்தை பத்தி சொல்லப்படல. அப்ப போக கூடாதுன்னு விளங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஹதீஸை எடுக்கின்றார்கள். அதே மாதிரி ஒரு பெண் மகரமான துணை இல்லாம பல கிலோமீட்டர்கள்
பிரயாணம் செய்யலாம் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. அந்த முன்னறிவிப்பையும் அது குறித்த ஹதீஸ்களும் எடுத்து போடப்படுகின்றது. எப்படிப்பட்ட முன்னறிவிப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரில 3595வது செய்தியாக இடம்பெற்றிருக்கு. அத்தி பின் ஹாத்திம் என்ற சஹாபி அறிவிக்கிறாங்க. அதாவது வறுமையை பற்றியும் அதே மாதிரி வழிப்பறி பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, வழிப்பறி அதிகமா நடக்குதா, ஒரு காலம் வரும், அத்தியே நீ ஹீரா என்ற ஒரு ஊரை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்கிறாங்க. அது ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், மக்கால இருந்து பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல இருந்து ஒரு பெண்மணி தனித்தவளாக அல்லாஹ்வை மட்டும் அஞ்சியவளாக இந்த கஅபத்துல்லாவை தவாப் செய்ய வருவாள், அவளை தனித்து வருவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு பெண்மணி என்று ஒரு சிலாஹித்து புகழாரம் சூட்டி சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ்ல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. ஒரு பெண்மணி தனித்தவளாக அல்லாஹ்வுடைய பயம் மட்டுமே உள்ளவளாக அவ தனியா பிரயாணம் செஞ்சு வருவா. அப்ப தனியா வர்றது ஹராம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்திருப்பாங்க. ஆனா இது சிலாஹித்து புகழ்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப இது கஅபத்துல்லா வலம் வர்றதுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வேற இன்னொரு ஹதீஸையும் எடுத்து சொல்றாங்க. அந்த ஹதீஸ் தப்ரானில இருக்கு. தப்ரானில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அறிவிப்புல எப்படி சொல்றாங்கன்னா, யமன் தேசத்திலிருந்து ஹீரா என்ற நாட்டிற்கு ஒரு பெண்மணி தனித்து பிரயாணிப்பாள். அவ தனித்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அவளுடைய ஆட்டுக்குட்டியை ஏதாவது கூட்டிட்டு வந்தானா ஓனாய் இதை தின்றுமோ என்ற பயம் மட்டும்தான் இருக்குமே ஒழிய வேற எந்த பயமும் இருக்காது. எந்த கொள்ளைக்காரன் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான், அவன் இது வழிப்பறிக்கு தானே பதில் சொல்றாங்கன்னு வருது. எந்த ஒரு பயமும் இல்லாமல் பாதுகாப்பான சூழலாக இருந்தால் வரலாம், பெண்கள் வரலாம், தனித்து வரலாம் என்பதை இந்த ஹதீஸ் காட்டுது. இது கஅபத்துல்லாஹ்க்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது, எங்க இருந்து வேணாலும் வரலாம் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். இந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில ஒரு பெண்மணி பாதுகாப்பான சூழ்நிலையில வரலாம். முதல்ல சொன்ன ஹதீஸ் இது பாதுகாப்பற்ற சூழலாக இருந்தால் பெண்மணி தனித்து பயணிக்க கூடாது, அவங்க தனித்து பிரயாணம் செய்வது ஹராம். அது மைல் கணக்கு தூரம், 12 மைல், 1 நாள், 2 நாள், 3 நாள் அப்படின்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. பாதுகாப்பு இருக்கா இல்லையான்றதுதான் மேட்ரு. மனமுடிக்கத்தகாத ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் தனியே பயணம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, நான் இந்த ராணுவ பிரிவுடன் இருக்கின்றேன், என்னுடைய மனைவி ஹஜ் செய்ய எண்ணுகிறார், நான் என்ன செய்வது என்று ஒரு நபித்தோழர் கேட்டார். பாதுகாப்பான அம்சம் இருந்தால்தான் பெண்கள் தனித்து பிரயாணம் செய்ய வேண்டும். அத்தகைய அம்சம் இல்லாவிட்டால் பெண்கள் தனித்து பிரயாணம் செய்யக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் என்னுடைய மனைவி ஹஜ் செய்ய விரும்புகின்றாள், அவள் ஹஜ் செய்யலாமா என்று கேட்டபொழுது, நீ அவளோடு சேர்ந்து ஹஜ் செய், நீ போருக்கு வர வேண்டாம் என்று ஒரு நபித்தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வரும். அத்தகைய சூழல்ல பெண்மணி தனித்து பிரயாணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படின்றத வச்சுலாம் அலசி ஆராய்ஞ்சு என்ன முடிவெடுக்கிறோம், பாதுகாப்புன்றதா மேட்ரு. ஏன்னா பாதுகாப்புன்ற அம்சத்தை கருதிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, பாதுகாப்புன்றதா மேட்ரு. அந்த அடிப்படையில இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு பிரதானமா சொல்லி இருக்கிறதுனால தனித்து பிரயாணிக்க கூடியது, பெண்கள் தனித்து பிரயாணம் பண்ணா அவங்க பாதுகாப்பான சூழல்ல இருக்கணும். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய அச்சமுடைய பெண்மணியாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷன்களோட இது அனுமதிக்கப்படுது. அப்படின்றத எப்ப சொல்லியிருக்கிறோம், 2011 சொல்லிட்டோம். 2011 மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட ஏகத்துவத்திலேயே நம்ம இதை எழுதியிருக்கிறோம். தவ்ஹீத் ஜமாத்துடைய அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய கருத்து இதுதான் அப்படின்றத வெளியிட்டாச்சு. இது ஆன்லைன் பீச்சரையும் சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா 12 மைல் தான் சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருவர் சொல்வாரே, ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனா இருக்க முடியும்? நாங்க எங்களை பத்தி நீ விமர்சிக்கிறதா இருந்தா நாங்க இப்ப என்ன கருத்துல இருக்கிறோம் நீ சொல்லணுமா இல்லையா?
என்ன கருத்துல இருக்கிறோமோ அதை வச்சுதான் நீங்க விமர்சிக்கணும். அதை விட்டுட்டு நாங்க 1990 எடுத்த முடிவை வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தா 2000 எடுத்த முடிவை வச்சு விமர்சனம் பண்ணா இது முதல்ல விமர்சனம் பண்றதுக்கு ஒரு அழகா? கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா தர்காவை ஆதரிச்சும் பேசியிருப்பாரு. அவுலியாக்களுடைய பொருட்டால் கேட்கலாம்னு சொல்லி பிஜே பேசின ஆடியோ கேஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. அப்ப அதை போட்டு அவுலியாக்களுடைய பொருட்டால் பிஜே கேட்க சொல்லி இருக்கிறார் பாத்தீர்களா? அப்ப அவுலியாக்களுடைய பொருட்டால் நீங்க கேட்பீங்களான்னு இப்ப கேட்டா இருக்கா? இது பழசுடா, இது தெரியாம சொன்னது. நாங்களே ஆய்வு பண்ணி நாங்களே மாத்திட்டோமே. நாங்க என்ன இந்த மாதிரி நீ உன்ட்ட பிடிபட்டதுக்கு அப்புறம் இப்ப மாத்தி ஆகணும்னு மாத்தணுமா? நாங்களே ஆய்வு பண்றாங்க. அல்லாஹ்க்கு அஞ்சி ஆய்வு பண்றோம். சொன்னதுல கரெக்ட் நிக்கலாமா இல்லையா? நான் 12 மைல் தான் எழுதியிருக்கேன் ஆன்லைன் பிஜேல. நான் பயான்லயும் அப்படிதான் பேசியிருக்கேன். அப்படித்தான் நான் சொல்லுவேன்னு சொல்லி பிஜே சொன்னாரா? அப்படி சொல்லல. இதுதான் தவ்ஹீத் ஜமாத்துக்கும் மற்ற அறிஞர்களுக்கும் உள்ள வித்தியாசம். தப்புன்னு ஒண்ணு உணர்த்தப்பட்டால் உடனடியா வாபஸ் வாங்கிடுவோம். இல்ல நாங்க சொன்னது கரெக்ட் தான் புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். அப்படி தொங்கிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல வீம்பு பண்ணிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை செய்ய மாட்டோம். எங்க மானம் போனாலும் பரவாயில்ல, நாங்க தப்பு பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் மார்க்கம் மேலோங்க வேண்டும், மார்க்கத்தினுடைய கருத்துக்கள் மேலோங்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது சொன்னார்களோ அது மேலோங்க வேண்டும் என்பதற்காக நாம நம்ம சொன்ன விஷயத்திலிருந்து வாபஸ் வாங்கி இதுக்கு முன்னாடி செஞ்சோமா இல்லையா? தஹபல் நமவு என்ற அந்த துவா எல்லாத்துக்கும் தெரியும். 20 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுல வரக்கூடிய அந்த மர்வான் என்ற அறிவிப்பாளர் புகாரியினுடைய அறிவிப்பாளர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த மர்வான் வேற, இந்த மர்வான் வேற. இவர் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் என்பதை கவனிக்காம நாம அது கரெக்ட்னு சொன்னதை சுட்டி காட்டினவனையும் 20 வருஷமா சொன்னதை மாத்தணுமா இல்லையா? அப்ப இப்ப ஒருத்தர் தாபல் நம்மன்றதுவாதான் ஓதணும்னு சொல்லி பிஜே பேசினத ஒரு கட்டிங் எடுத்து போட்டு இப்ப பிஜே தாபல் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு போட்டா எவ்வளவு பெரிய கிறுக்கனா இருப்பான். அந்த மாதிரியான வேலை தானே இது. அதே மாதிரி கபரு ஜியாரத்து பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கபரு ஜியாரத்து போகலாம் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்த ஹதீஸை கவனிக்கல. அதை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சோம்? அதை வாபஸ் வாங்கணுமா இல்லையா? நான் சொன்ன சொல்லு கரெக்டா இருக்குன்னு நம்ம வீம்பெல்லாம் பண்ண மாட்டோங்க. நாம என்ன உண்மையோ அதை உடைச்சு போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அந்த அடிப்படையில தான் இந்த 12 மைல் மேட்டர் இருக்கே, அதெல்லாம் ஐதர்கால பழசு. அதை கொண்டு இப்ப கட்டிங்க போட்டு பார்த்தீர்களா? இந்த மாதிரி 12 மைல் தான் போக வேண்டும் என்று சொன்னார். இப்ப போகலாம்ன்றாரு. சரி ஓகே, 12 மைல் போகலாம்னு சொன்னார்ல, நீ என்ன கருத்துல இருக்க? இந்த சம்சுதீன் விசமியை பார்த்து நம்ம கேட்கிறோம். பிஜே உடைய கருத்து 12 மைல்னு வச்சுக்கிறோம். சரி, அது பழசு வச்சுக்கிறோம். நீ என்ன கருத்துல இருக்கிற? நீ கொண்ட கருத்தின் அடிப்படையில் இது கூடுமா கூடாதான் ஆய்வு பண்ணணுமா இல்லையா? அவர் சொல்றாரு, ஒரு பெண்மணி ஒரு நாளைக்கு மேல பிரயாணம் பண்ணக்கூடாது, ஒரு இரவு ஒரு பகல்ல ஒரு ஆண் துணை இல்லாம பிரயாணம் செய்யலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. நீ பேசிருக்கியா இல்லையா? ஒரு நாள் போகலான்றாரு. அப்ப போராட்டத்துக்கு வர்றாங்களே 5 நாள் இருந்துட்டு போறாங்களா? காலையில கிளம்பிட்டு சாயந்தரம் போய் சேர்ந்துடுறாங்கல்ல. அப்ப நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தா அயோக்கியனா இருந்தா நம்ம செய்யறதுல குற்றம் கண்டுபிடிப்பான். அதாவது தெல்ல தெளிவா தெரியுது. ஒரு நாளைக்கு மேல போக கூடாது என்று இருக்கின்றது, ஒரு நாள் போகலாம்னு அந்த வீடியோலயே சொல்றாரு. அது இல்லாம 2 நாள்ன்றது இருக்கு, 3 நாள்ன்றது இருக்கு. புகாரில சொன்னமா இல்லையா? 2 நாள் போகலாம் என்று அபு சயீத் அல் குத்ரி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இருக்கு. 3 நாள் வரைக்கும் போகலாம் இருக்கு. அப்ப 3 நாளைக்கு மேல போனாதானே நீ கேள்வி கேட்கணும். ஓ நிலையில இருந்து பார்த்தா அப்ப என்ன அவருடைய நிலையோ அதையும் மீறி ஹதீஸ்ல என்ன இருக்கோ அதையும் மீறி கேட்கின்றார் என்றால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவர் குறை சொல்றாரு. இவருடைய ஆங்கிள் இருந்து பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து ஒரு பெண்மணி பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடும் அவள் தனித்து பிரயாணிப்பாள், யமன் தேசத்திலிருந்து ஹேரா என்ற நாட்டுக்கு பிரயாணிப்பாள் என்று சொல்லி இருக்கிறார்களா இல்லையா? அப்ப அந்த பெண்மணியை விபச்சாரின்னு சொல்ல வர்றாரா இவரு? இதைத்தான் இவரிடத்துல நம்ம கேட்க விரும்புறோம். இவர் சரியான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட கேடுகட்ட வேலையை செய்ய சொல்லிவிட்டாரு. இந்த மாதிரி நம்ம போராட்டத்துக்கு கூட்டு வர்றாங்கல்ல, போராட்டத்துக்கு பெண்கள் கிளம்பி வர்றதுலாம் கீழ்த்தரமான வேலை, அசிங்கமான வேலை, கேடுகட்ட வேலைன்னு விமர்சனம் பண்றியப்பா.
பெண்களை வைத்து அசிங்கப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான கீழ்த்தரமான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மறைக்கப்பட வேண்டிய மாணிக்கங்களான பெண்கள் இன்று சாக்கடைகளாக, கழிசடைகளாக ரோட்டிலே இறக்கி பெண்குலத்தை கேவலப்படுத்துவதும் இந்த அநாகரிகமான அசிங்கமான ஷரியத்திற்கு முரணான ஹராமான அல்லாஹ்வுடைய லானத்திற்குரிய இந்த காரியத்தை தான் நான் கடித்தேன். அப்படி நீ விமர்சனம் பண்றதா இருந்தா அனுமதி கொடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். நீ விமர்சனம் பண்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சனம் பண்ணப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்ட வேலையை செய்ய சொன்னாங்க நீ சொல்லுவியா? அப்படி உன்னால சொல்ல முடியுமா? அப்ப என்னன்னா எல்லாம் காழ்ப்புணர்வு.